டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தங்கள் எதிர்பார்ப்புகளை தங்கள் வளங்களை தாங்களே முயன்று வென்று மகிழ்ச்சி அடைய இன்றைய சிந்தனையாக, வாழ்க்கையில் ஓர் உயர்ந்த இடத்தை அடைய முயன்றால் எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்தித்தே தீர வேணும் என்ற தலைப்பில் எதிர்ப்புகளையும் சவால்களையும் எப்படி முகம் கொடுப்பது என்று பற்றி தான் விளக்க விரும்புகிறேன். என்றா நீங்க ஒரு பணியிடத்தை வேலை செய்றீங்க. உங்களோட பணிகள் ஆரோக்கியமானதாகவும் முகாமைத்துவத்துக்கோ அல்லது முதலாளிக்கோ பிடித்தமானதாகவும் இருக்கலாம். அப்போ குறுகிய காலத்துல வந்து நீங்க பதவி உயர்வு பெற வாய்ப்பு இருக்கு. அதனால் என்ன நடக்கும்? மேட்டர் நேற்று வந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஆள் ஆயிட்டு அது பொறாமைப்பட வாய்ப்பு. ரெண்டாவது, நான் இவ்வளவு பெரிய சீனியரா இருக்கேன், இவர் நேற்று வந்து ஒரு பெரிய ஆளாவிட்டார், ஆக இவரை விடக்கூடாது என்று கோல் மூற்றுவர் இன்னொரு பக்கத்தால இருக்கக்கூடும். இயலாமை என்ற ஒரு தானே, இவரை கேட்ட சவுதி இல்லை, இயலாதவரும் இருப்பதானே. அவர் என்ன செய்வார்? இவர் நடத்த சரியில்லை, இவருக்கு இந்த பதவியை கொடுத்தீங்கன்னு இன்னொரு கோல் மூட்டலை அவர் போடலாம். இந்த போட்டி பொறாமைகள் உள்ள உலகத்துல தான் நாங்க வாழுகிறோம். ஆகவே நாங்க நேர்மையா வாழ்றோம், உண்மையாக வாழ்றோம், நல்லொழுக்கமாக வாழ்றோம். ஆனால் போட்டி பொறாமைகள் என்னவா இருக்கும்? எங்களை உயர்ந்த இடத்துக்கு போக விடாம தடுக்கிற இதா இருக்கு, அல்ல குழப்புறதா இருக்கு, அல்ல எதிர்ப்பதாகவும் இருக்கு. இந்த எதிர்ப்புகளையும் இதை சமாளிக்கக்கூடிய மனோபலத்தையும் நீங்க உருவாக்க வேண்டும். சவால்கள் என்பதை இந்த எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடியதாக நீங்க யாரும் தடுத்தா அதை எப்படி நீங்க வெல்லுவது? அவர் அடிச்சு உடைக்க கூடாது. எங்களோட திறமையை இன்னும் கூட்டி, எங்களோட வலிமையை இன்னும் பெருக்கி நாங்க நிரூபிச்சு காட்டுவதனூடாக சவால்களையும் எதிர்ப்புகளையும் குறைத்து கொள்ளலாம். அதில் மீறி நாங்க முன்னேற வாய்ப்பு இருக்கும் என்பது முக்கியமானது. அப்ப இந்த முக்கியமான இந்த சவால்கள் எதிர்ப்புகளை தவிர்ப்பதற்கு சில காரணங்களை சொல்லி முடிக்கிறேன். அது துணிச்சல் என்பது கடையில வாங்குற பொருள் இல்லை, நீங்களே தான் உணர்ந்து துணியும். ரெண்டாவது, துறைசார் அறிவு பட்டறிவு உங்களுக்கு இருக்கும், ஒரு துறையில முன்னேறுவாங்க. மூன்றாவது, இலக்கு குறித்த பயிற்சியும் முயற்சியும் இருக்கும். நான் ஒரு ஆசிரியர் என்றா அந்த குறிக்கப்பட்ட பாடத்திட்டத்தை சரியா பயிற்சி செய்து போட்டு வகுப்புல வந்து படிப்பிக்கிற ஆற்றலா இருக்கும். அடுத்தது, மாற்றார் விமர்சனங்கள் கண்டனங்கள் இருக்கு, அதுக்கு முகம் கொடுக்க மாதிரி எங்களோட தராதரம் தரத்தை உயர்த்தவும். அடுத்தது, குறுக்கே வரும் தடைகளை கடக்கவோ விலத்தி செல்லவோ முயல வேண்டும். சும்மா எதிர்ப்புகளையும் சவால்களையும் சமாளிப்பது என்பது கஷ்டம். ஆகவே இவற்றை கவனிங்க. ஒன்று, துணிச்சல் கடையில வேண்ட முடியாது, நாங்கள் உள்ளத்தால துணிச்சலை கொண்டுருவோம். ரெண்டாவது, துறைசார் அறிவு பட்டறிவை வளர்க்க வேண்டும். மூன்றாவது, இலக்கு குறித்த பயிற்சி முயற்சி எடுக்க வேண்டும். நான்காவது, மேட்டார் விமர்சனம் கண்டனங்கள் முகங்கொடுக்கக்கூடிய எங்களோட வலிமையான திறமை பலத்தை இன்னும் பெருக்க வேண்டும். குறுக்க வரும் தடைகளை கடக்க அல்ல விலத்தி செல்ல குறுக்கு மூலையில சரியான மூலையை பாதிப்போம். இவ்வாறு சிந்திப்பதனூடாக துணிச்சலை வர வச்சு நாங்க என்ன செய்யலாம்? எதிர்ப்புகளையும் மற்றது சவால்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உதாரணமாக, உயர பறக்கையில் வருகின்ற எதிர்ப்புகளும் சவால்களும் எப்படியா இருக்கும்? ஒன்று பொறாமை, ரெண்டாவது போட்டி, மூன்றாவது வெறுப்பேற்றல். இவை நான் முன்கூட்டியே முதல்ல சொல்லி போட்டேன், இவ்வாறு தான் இந்த மூன்றும் இருக்கும் என்று அவர்கள் மீள நினைவுபடுத்திக்கும். ஆகவே பொறாமை இருக்கும், போட்டி இருக்கும். இந்த போட்டியும் பொறாமை ஏன் இப்படி என்று நாங்கள் இவரை முந்த விடுவோம் என்று போட்டி பொறாமையால வெறுப்பேற்ற யாரை வெறுப்பேற்றணும்? எங்களுக்கு மேலே உள்ளவைக்கு வெறுப்பேற்றல் அல்லது எங்களையே சிலர் வெறுப்பேற்ற பார்ப்பாங்க. நீங்கள் இந்த கம்பெனியிலேயே அந்த கம்பெனிக்கு போகலாம் தானே, அந்த கம்பெனியில் கார் கொடுப்பான், நான் 1 லட்சம் சம்பளம் தருவேன், எங்களையும் வெறுப்பேற்ற பார்ப்பாங்க முதலாளிகள்.
இப்போ இந்த சவால்களை முகம் கொடுத்து தான் நாங்கள் சில இடங்களில் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே சவால்கள் எதிர்ப்புகளை நீங்கள் உங்களோட மனோபலம் உளப்பலத்தால் தான் நீங்கள் முறியடித்து ஒரு நிலையான ஒரு உயர்வான இடத்தை எட்டிப்பிடிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.